சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உஞ்சனை எனும் கிராமத்தின் வடக்கு பகுதியில் ஒரு மாகாளி அம்மன் கோயில் உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த அந்த கோயிலுக்கும் பண்டைய இந்து சமய புவியியல் கோட்பாட்டில் முதல் தீர்க்கரேகை மையப்புள்ளியாக இருக்கும் உஜ்ஜயினி நகர மாகாளி அம்மனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த தொடர்பின் காரணமாகவே இந்த கிராமத்திற்கு உஞ்சனை என்ற பெயரும் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். இப்படி பல சிறப்புகள் கொண்ட அருள்மிகு உஞ்சனை மாகாளி அம்மன் ஆலயத்தின் சிறப்புகளைத்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் காணப்போகின்றோம். நேயர்களே, இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள உஜ்ஜயினி நகரம் சிவபெருமான் திரிபுரங்களை எரித்து வெற்றி கொண்ட இடம். அதனால் இந்த நகருக்கு உஜ்ஜயினி என்ற பெயர் ஏற்பட்டது. உஜ்ஜயினி என்றால் வெற்றி தளம் என்று பொருள். இங்குள்ள மாகாளி கோயில் சக்தி பீடங்களில் 11வது சக்தி பீடமாக திகழ்கிறது. இந்த உஜ்ஜயினி மகா காளியம்மனின் அம்சமாக அதே சக்தியோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் உஞ்சனை மாகாளியம்மன் கோயில். உஜ்ஜயினி மாகாளியம்மனின் அம்சமாக இந்த அம்மன் இங்கு எழுந்தருளியதால் தான் இந்த ஊருக்கும் உஞ்சனை என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். சுற்றிலும் வேப்ப மரங்கள் சூழ்ந்து நிற்கும் ஒரு குளத்தின் கரையில் அமைதியாக புதியதாக அழகாக அமைந்துள்ளது உஞ்சனை மாகாளியம்மன் கோயில். கோயில் வாசலின் மேல்புறம் இருபக்கமும் சிம்ம வாகனங்களுடன் உக்கிர கோலத்தில் காட்சி தருகிறாள் சக்தி தேவி. வாசலில் வணங்கிவிட்டு உஞ்சனை மகா காளியை தரிசிக்கச் சென்றோம். கோயில் அழகான வண்ணங்களுடன் மங்களகரமாக இருக்கிறது. மாகாளியை பார்த்தபடி சிம்ம வாகனம் நமக்கு காட்சி தருகிறது. சிம்ம வாகனத்தை வணங்கிவிட்டு மாகாளியம்மனை கண்டு தரிசித்தோம். அருள்மிகு உஞ்சனை மாகாளியம்மன் நாங்கள் சென்றபோது மஞ்சள் பட்டுடுத்தி எலுமிச்சை மாலைகள் அணிந்து மலர்களாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு சக்திமிக்க சொரூபமாக காட்சி கொடுத்தாள். காளிதாசனுக்கு கவிபாடும் புலமை கொடுத்த உஜ்ஜயினி மாகாளியம்மன் தோற்றம் போலவே இந்த உஞ்சனை காளியம்மனும் எங்களுக்கு காட்சி கொடுத்தாள். கவிபாடும் புலமை கொடுத்த உஜ்ஜயினி காளிதேவியும் இந்த ஊரின் உஞ்சனை காளிதேவியும் ஒரே அம்சத்தில் இருப்பதால் கல்வி வரம் வேண்டுபவர்கள், தேர்வெழுதும் மாணவர்கள், பேச இயலாதவர்கள் இந்த அம்மனை தரிசித்து வேண்டுதல் வைத்து செல்கின்றனர். அம்மனின் தரிசனம் கண்ட நாம் இனி கோயிலின் மற்ற பகுதிகளை காண்போம். மாகாளி அம்மனை வணங்கிவிட்டு சுற்றி வந்தால் கன்னிமூல விநாயகர் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அவருக்கு அருகிலேயே கிராம காவல் தெய்வமாக இருக்கும் களம் கண்ட ஐயனார் தனது தேவியர்கள் பூர்ணா புஷ்கலையுடன் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அவர்களை மனதார வணங்கினோம். அவர்களை கடந்து வந்தால் செல்வ வளம் தரும் செல்வ விநாயகர் மூஷித வாகனத்துடன் நமக்கு அருள் கொடுக்கிறார். அவருக்கு இருபுறமும் ராகு கேது இருக்கின்றனர். அவருக்கு அருகில் பெரிய ஐயனார் தனது தேவியருடன் காட்சி கொடுக்கிறார். இவர்களின் சந்நிதிக்கு அருகில் அழகான பாலமுருகன் அழக முருகனாக நமக்கு அருள் புரிகின்றார். இந்த கோயிலின் எதிரே இருக்கும் தீர்த்த குளம் கன்னி தீர்த்த குளமாக பாதுகாக்கப்படுகிறது.
அதன் பெயர் தம்மக்குளம் அல்லது தர்மக்குளம் என்று அழைக்கிறார்கள். இந்த குளத்தில் இறங்கி அசுத்தம் செய்ய நினைப்பவர்களுக்கு அம்மை நோய் பாதிப்பு ஏற்படுவதாக கூறுகிறார்கள். அதனால் இந்த குளத்தின் நீரை மாகாளி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள். ஆனால் சரும நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தீர்த்த குளத்தின் நீரை தெளித்துக் கொண்டு அம்மனுக்கு 6 வெள்ளிக்கிழமைகள் பாலபிஷேகம் செய்து வேண்டி வந்தால் சரும நோய்கள் முற்றிலும் தீரும் என்று கூறுகிறார்கள். இந்த கோயிலின் தல விருட்சம் வேப்பமரம். இந்த குளத்தை சுற்றிலும் வேப்ப மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த வேப்ப மரத்தின் மருத்துவ குணங்கள் அனைத்தும் இந்த குளத்து நீரில் கலந்து நம் உடலுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கின்றன. பகல் நேரத்தில் இந்த ஆலயத்தின் தல விருட்சம் வேப்ப மரத்தின் காற்று பட்டாலே நோய்கள் அனைத்தும் விலகுவதாக கூறுகிறார்கள். வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடக்கின்றன. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு சிறப்பு வழிபாடுகள் உண்டு. வருடம் தோறும் நடக்கும் முளைப்பாரி திருவிழா மிக விமரிசையாக நடைபெறுகிறது. தேவக்கோட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த உஞ்சனை கிராமம். சென்னையிலிருந்து காரைக்குடி சென்று அங்கிருந்து சாலை வழியே எளிதில் இந்த கோயிலை அடையலாம். உஜ்ஜயினி மாகாளி அம்மனின் அதே அம்சத்தோடு இருக்கும் இந்த உஞ்சனை மாகாளி அம்மனை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசித்து அம்மனின் அருளை பெறுவோம்.